வணக்கம். பிஜேபி அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, பிஜேபி அப்படின்னா பிரேசிலியன் ஜனதா பார்ட்டி. அது ஏன் பிரேசிலியன் ஜனதா பார்ட்டி அப்படின்னா, முதல்ல இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்கள். நல்லா இருக்காங்களா, அழகாக இருக்காங்களே. இவங்களுடைய பேர் வந்து ஸ்வீட்டி, சீமா, சரஸ்வதி. இந்த மாதிரி 22 பேர் இந்த பொண்ணுக்கு இருக்குது. உலகத்திலேயே அதிகமான பேர் கொண்ட பெண் இவளாக தான் இருக்கணும். இந்த பொண்ணு ஹரியானாவில் 22 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் பெரிய விஷயமா தான் நம்ம நாட்டில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னீங்கன்னா, கள்ள ஓட்டு ஹரியானாவில் போட்டிருக்கா. ஆனால் இவள் ஹரியானாவை சேர்ந்தவ கிடையாது. சரி, வேற பக்கத்து மாநிலமா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எங்கேயுமே கிடையாது. இந்த பொண்ணு பிரேசில் நாட்டை சேர்ந்தவ. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இந்தியாவில் 22 ஓட்டு போட்டிருக்கா. பிரேசில் நாட்டை சேர்ந்த பொண்ணு இந்தியாவில் ஓட்டு போட முடியுமா? போடலாம் முடியாது. ஆனால் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி 22 இடத்துல பல பேரில் ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 500 ஓட்டு போட்டவங்க, ஒரு வீட்டுக்குள்ள 500 பேர், இந்த மாதிரி 25 லட்சம் கள்ள ஓட்டு ஹரியானாவில் போடப்பட்டிருக்கு. ஹரியானா எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து வெறும் 21,000 ஓட்டில் தான், மொத்தமாக 21,000 ஓட்டில் தான் தோத்தாங்க. ஆனால் ஹரியானாவில் 25 லட்சம் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த வெற்றி காங்கிரஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த மாதிரி ஓட்டெல்லாம் போடாமல் இருந்திருந்தால் ஹரியானாவில் எந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை காங்கிரஸ் சந்திச்சிருக்கும். இந்த பொண்ணுடைய உண்மையான பேர் வந்து லிசாரே. இவ வந்து ஒரு பிரேசிலியன் மாடல். 8 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ எடுத்த ஃபோட்டோ இது. இந்த பொண்ணு இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பொண்ணு இப்போ பேசுகிறதையும் கேளுங்க. Minha foto é velha, tá? Ó, tava novinha na foto, devia ter uns 20 anos, 18 anos. Então usando a foto minha pra fazer, eu não sei se é uma eleição, alguma coisa de voto que tem que votar. E na Índia, estão me colocando como indiana pra dar golpe nos outros, gente. Olha que loucura. Que doideira é essa que mundo nós estamos vivendo? Aí um repórter me chamou. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் எவனோ என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணியிருக்கிறானா, இதுக்காகவோ என் ஃபோட்டோவை எதுக்கு இந்த பைத்தியக்காரங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அவங்க ஒரு பாஷையில் சொல்லியிருக்கு. யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க தான் பைத்தியக்காரங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. எப்படி நீ கள்ள ஓட்டு போட வைக்க போகிற, ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒட்ட போகிற, அட்லீஸ்ட் இந்தியாவை சேர்ந்தவங்களுடைய ஃபோட்டோவை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒட்டக்கூடாதாடா? எங்கேயோ ஏதோ வீடியோ ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பான் போல இருக்குது, அதை எடுத்து அதெல்லாம் செட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டு போட வச்சுருக்கிறாங்க. இது வந்து சொன்னது ராகுல் காந்தி அவருடைய பாம்ப், அதாவது ஹரியானா பாம்ப் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீச்சில் தான், நேற்று கொடுத்த ஸ்பீச்சில் தான் இந்த பொண்ணை பற்றியும் இந்த பொண்ணுடைய பேரை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு கள்ள ஓட்டு போட வைக்க போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை தேடுறது கூட வாடா சோம்பேறித்தனம் போடுவீங்க. அந்த அளவுக்கு சோம்பேறிங்களாடா நீங்கள்? இந்திய நாட்டை சேர்ந்த யாருடைய ஏதாவது ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ எடுத்து ஒட்ட வேண்டியதானடா? அதை ஒட்டிட்டு அதுக்கு பேர் வேறு பாருங்கள், சீமா, ஸ்வீட்டி, சரஸ்வதி. 22 இடத்துல இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேஷனாக தான் இருக்கும். அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரே ஃபோட்டோவை இத்தனை இடங்களில் வந்து கொண்டு போய் ஓட்டு போட முடியுதுன்னா அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேஷன் தான். அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயோ சில பேரை செட் பண்ணி இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் பிஜேபி ஹரியானாவில் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹரியானாவில் நடந்த எலெக்ஷனில் போஸ்டல் ஓட்டில் வெறும் 17 இடங்களில் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 73 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பிஜேபி பெரிய லீடில் ஜெயிச்சிருக்கு. இது வரைக்கும் ஹரியானாவுடைய சரித்திரத்திலேயே வந்து போஸ்டல் ஓட்டுக்கு மாறி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்ததே கிடையாது. ஆனால் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ரிசல்ட் அப்படியே நேராக மாறி வந்திருக்கு. எல்லா எக்ஸிட் போலும் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், அதுவும் பயங்கரமான லீடிங்கில் ஜெயிக்கும். பிஜேபி 20ன்னா காங்கிரஸ் வந்து 60, 70ன்னு எல்லா எக்ஸிட் போலும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஹரியானாவில் அப்படி தான் ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஏன்னா அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அதெல்லாம் வச்சு ஹரியானாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து க்ளீன் ஸ்வீப் செய்யும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தபோது தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. பிரேசில் நாட்டு பொண்ணுடைய ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி கள்ள ஓட்டை எக்கச்சக்கமாக போட வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த இசி எலெக்ஷன் கமிஷன் இதுக்கும் ஏதோ சப்பக்கட்டெல்லாம் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வந்து சொன்னார் இல்லையா, 0 போன ப்ரெஸ் மீட்டில் வந்து ராகுல் காந்தி சொன்னார், இந்த 0 அப்படின்ற நம்பரில் நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு தான் இந்த 0 அப்படின்ற நம்பரை கொடுப்பீங்க? 0 அப்படின்ற நம்பர்லேயே எக்கச்சக்கமான ஓட்டை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஞானேஷ்குமார், 0 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு தெரியாதா? வீடு இல்லாதவங்களுக்கு நான் என்ன நம்பரை கொடுக்குறது? அதனால தான் 0 அப்படின்ற நம்பரை கொடுத்தேன், வீடு இல்லாதவங்களாம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக அப்படியே நடித்து தள்ளினார். ஆனால் இந்த முறை ஹரியானாவுடைய அந்த எலெக்ஷன் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வீடு இருக்கிறவனுக்கும் 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வீடு இருக்கிறவனுக்கும் எக்கச்சக்கமான வீடுகளுக்கு 0 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்குறாங்க.
அப்போது இதுக்கு வந்து அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. வீடு இருக்கிறவனுக்கும் 0 கொடுக்கக்கூடாதா அப்படின்னு வேறு ஏதாவது வந்து சொல்லுவார். ஏன்னா அதை நம்புறதுக்கு சில கூட்டம் இருக்குது. அவர் என்ன வேணால் சொல்லலாம். அப்படி அவரை சொல்ல வைக்கிறதுக்கு பின்னாடி வேறு கூட்டம் இருக்குது. வி கோபாலகிருஷ்ணன் இவர் வந்து கேரளா பிஜேபியில் ஏதோ ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கார். ஆனால் கேரளாவில் இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ இவர் பயங்கர ட்ரெண்டாக இருக்கிறாரு. ஏன் இவர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായില്ല. ഞാൻ പറയുന്നത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നില്ല. ഞങ്ങൾ ജയിക്കാൻ ഉദ്ദേശിച്ച മണ്ഡലങ്ങളിൽ ഞങ്ങൾ ജമ്മു കാശ്മീരിൽ നിന്നും ആൾക്കാരെ കൊണ്ടുവന്ന് 1 വർഷം താമസിപ്പിച്ച് വോട്ട് ചെയ്യിപ്പിക്കും. ഒരു സംശയമില്ല. അത് നാളെയും ചെയ്യും. വിലാസം വ്യാജമൊന്നുമില്ല. അല്ല, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னது இது. அதாவது பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா நாங்கள் வந்து காஷ்மீர்லேருந்தும் ஆளை கொண்டு வந்து இங்கே ஓட்டு போட வச்சு ஜெயிப்போம். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கேருந்து வேணால் ஆளை கொண்டு வந்து நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அது வந்து எங்கேருந்து வேணால் ஆளை கொண்டு வந்து ஜெயிப்போம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார். இப்போது இந்த பிரேசில் நாட்டு பொண்ணுடைய அந்த ஃபோட்டோ ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் 22 ஓட்டு இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சு போட்டிருக்காங்க. பிரேசில் நாட்டு பொண்ணுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஓட்டு போடுறேன்னா நீ ஏன் காஷ்மீர்லேருந்து ஆளை கொண்டு வந்து ஓட்டு போட மாட்டேன்? கண்டிப்பாக போடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இப்போ பயங்கர வைரலாக இருக்கிறார். இப்போ தான் பிஜேபிக்காரங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரோ நம்ம ஊரில் அப்படின்னு கேரளாவில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மீடியாவுக்கு முன்னாடி எவ்வளவு தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. காஷ்மீர்லேருந்து நான் நாளை கூட்டிகிட்டு வந்து ஜெயிக்க வைப்பேன், எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்றாரு. இந்த மாதிரி இவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சது இவருக்கு தெரிஞ்சதுனால தானே இவர் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. இப்படி சொன்னால் என்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் இவருக்கு யார் கொடுத்தது? இந்த கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இப்படி பேசினதை நானே டிவியில் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ பிஜேபி சேர்ந்தவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இவர் அந்த மாதிரிலாம் பேசலை, இது வந்து ஏஐ வச்சு ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அபட்டமாக போகிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எக்கச்சக்கமான பேர் கேரளாவிலேயே இருக்கிறாங்க. நிறைய சங்கிகளும் நிறைய அந்த பக்தர்களும் இதை பார்த்துருப்பாங்க. இப்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பிஜேபியை சேர்ந்தவங்க வந்து எந்த அளவுக்கு புழுவுறானுங்க, எந்த அளவுக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாள் அப்படின்னு நினச்சிருந்தா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி டிவியில் வந்ததை அத்தனை பேரும் பார்த்ததை வந்து ஏஐ அப்படின்னு இவங்க இவ்வளோ தைரியமாக சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ தைரியமாக வந்து நடந்த ஒரு விஷயத்தையே ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு சில அந்த பக்தர்களும் சங்கிகளும் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க நம்பினா போதும், அவங்கள நம்ப வச்சுட்டா போதும். அவங்க தான் எரும மாடு ஹெலிகாப்டர் ஓட்டுறதுனாலும் நம்புவாங்களே, அவங்க நம்பிட்டா போதும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் யார் வேணா எங்கே வேணா எவ்வளோ வேணா ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட டெமோக்ரஸியை வந்து சின்ன பின்னமாக்கியிருக்காங்க. ஜனநாயகம் அப்படின்றது நம்ம நாட்டில் இப்போ இருக்கா அப்படின்னா இந்த 10 வருஷமாக அது இல்லை. ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை. அதை தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. ஜனநாயகம் நம்ம நாட்டில் இந்த டெமோக்ரஸி இன்னும் இருக்கணும் அப்படின்னா வந்து ஜென்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இனிமேல் எதிர்காலம் உங்கள் கையில். இந்த மாதிரி போச்சுன்னா ஜனநாயகம் அப்படின்ற அந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது. நீங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு ஜென்சி பசங்களை பார்த்து நம்ம ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் இருக்கணும், இந்த டெமோக்ரஸி அப்படியே இருக்கணும் அப்படின்னா வந்து அது ஜென்சி பசங்களாக அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பிரேசிலியன் ஜனதா பார்ட்டிக்கிட்டேருந்து இந்தியாவை நீங்கள் தான் காப்பாற்றணும்.